ஆரி மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு சத்தான டிஷ் ஒன்று பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா பாசிப்பயிறு உளுந்து ரெண்டையும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அது கூட இங்கே பாருங்கள், நல்லா கருப்பட்டி பனவெல்லம் இருக்குல்ல, பனவெல்லமும் கொஞ்சம் வெல்லமும் மண்டை வெல்லம் சொல்லுவாங்களா, அந்த வெல்லமும் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாசிப்பருப்பையும் உளுந்தையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு இதை சும்மா ஜஸ்ட்டு அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணால் அது உருகிடும் இல்லையா. உருகினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச மாவையும் அந்த கருப்பட்டி வெல்லத்தையும் ரெண்டையும் கலந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. நல்ல சத்தான ஒரு டிஷ்ஷு. ரெகுலராக டெய்லி ஒரு 2 உருண்டை சாப்பிட்டோம்னாலே நம்மளுக்கு அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். வாங்க, நான் அரைச்சி இது பண்ணுறேன், காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி கலந்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஸோ கூடவே பாகும் ரெடி ஆயிடுச்சு. பாகுல ஜஸ்ட் நம்ம கரைக்கிறதுக்காக கருப்பட்டி வெல்லத்தையும் இப்படி கரைக்கிறதுக்காக ஒரு 2 டிராப் தண்ணியை போட்டு இந்த மாதிரி உருக்கி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி அப்படியே அந்த கரண்டியை வச்சு நமக்கு 2 கிளறி எடுத்துடலாம். எடுத்துட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். இது கூடவே நீங்கள் கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஒரு சத்தான டிஷ்ஷு. இப்போ பாருங்கள், நம்மளோட லட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் மாவு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும் போது கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் இல்லை அப்படின்னாக்கா லைட்டாக சுடு தண்ணி லைட்டாக ஆட் பண்ணி தெளித்து உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா வரும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.